கேப்டன் விஜயகாந்த் வாழ்க்கையில சினிமா வாழ்க்கையில ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த படத்துல அதாவது என்ன சொல்றது, விஜயகாந்த், ராதிகா இவங்க இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையை சொல்றதா, லியாகத் அலிகான் அவர்களின் வசனங்களை சொல்றதா, அனைத்து பாடல்களையும் அருமையான பாடல்களையும் எழுதிய கங்கை அமரனை சொல்றதா, இல்ல இப்படி ஒரு அருமையான படத்தை இயக்கிய செந்தில்நாதன் அவர்களை சொல்றதா, மொத்தத்துல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம். இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது சிட்டில வந்து விஜயகாந்த் படங்களை வந்து மக்கள் வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் சிட்டிலலாம் விஜயகாந்துக்கு பெரிய ரசிகர் பட்டலம் கிடையாது, ரஜினி கமல் அளவுக்கு கிடையாது. இந்த பூந்தோட்ட காவல்காரன் படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் சிட்டி ரசிகர்கள்லாம் என்ன கதை என்னன்னே பார்க்க மாட்டாங்க, விஜயகாந்த் படம் ரிலீஸ் அப்படின்னா போய் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு விஜயகாந்த் வாழ்க்கையில மிக பெரிய திருப்பு முனையை கொடுத்த படம் தான் இந்த படம். வசனம் லியாகத் அலிகான். கலைஞருக்கு அப்புறம் வசனத்துக்குன்னு ஒரு மிக பெரிய ரசிகர் பட்டாளத்தை தமிழ்நாட்டில் வச்சிருந்தவர் யாருன்னு கேட்டா லியாகத் அலிகான் தான். அவருடைய வசனங்கள்லாம் அவ்வளவு கூர்மையா இருக்கும். மிக புகழ்பெற்ற திரைப்படம் அப்படின்னு சொன்னா கேப்டன் பிரபாகரனை சொல்லலாம் இல்லையா. அதுல வசனம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த படத்துக்கும் அவர் தான் வசனம். ஒரு சில வசனங்கள்லாம் சொல்றேன் கேளுங்க. என் அழுகை என்ன தேசிய கீதமா, அடிக்கிறத நிப்பாட்டிக்கிட்டு அவன் அமைதி ஆகிறதுக்கு அப்படின்னு விஜயகாந்த் வந்து அவருடைய பிளாஷ்பேக்ல வந்து அவர் குழந்தையா இருக்கும்போது அடி வாங்கியிருப்பாரு. அதற்கு வந்து இப்படி ஒரு பதில் சொல்லுவார். அப்புறம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, கல்லறையில ஆரம்பிச்சது என்னோட வாழ்க்கை, ஆனால் கருவறையிலேயே முடிஞ்சு போயிருச்சு என் பிள்ளையோட வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லுவாரு. ரொம்ப சென்டிமெண்டா இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கும். விஜயகாந்தோட பெர்ஃபார்மன்ஸை எடுத்துக்கிட்டா எப்போ அந்த வயசான கேரக்டருக்கு பேசியிருப்பாரு பாருங்க, டப்பிங் அவ்வளவு அழகா பேசியிருப்பார். அதாவது அந்த வயசான கேரக்டர் கொடுத்தா கமல்ஹாசன் அவர்கள் தான் அந்த வயசுக்கு ஏற்ற குரல் மாடுலேஷன் பண்ணுவாருன்னு நம்ம இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா. விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் மறந்துட்டோம். இந்த பூந்தோட்ட காவல்காரன்ல டப்பிங் பேசியிருப்பார் பாருங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் கூட இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, விஜயகாந்துக்கு இந்த படத்துல பிளாஷ்பேக் வரும். அந்த பிளாஷ்பேக்லாம் விஜயகாந்த் வந்து ஓவர் வாய்ஸ்லேயே சொல்லுவார். அவர் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அவருடைய ஓவர் வாய்ஸ்லேயே சொல்லுவார். சீன்ஸ் மட்டும் போயிட்டே இருக்கும், அவர் அப்படியே சொல்லுவார், கதையாக சொல்லுவார். இந்த மாதிரி ரஜினி, கமல் கூட பேசியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதற்கு வந்து அந்த வயசுக்கு ஏற்ற அந்த குரல் கொடுத்துருப்பாரு பாருங்க விஜயகாந்த், அவ்வளவு அருமையாக இருக்கும். அதற்கு லியாகத் அலிகானின் வசனங்கள் அவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கும். அப்புறம் லிவிங்ஸ்டனுக்கு இதுதான் அறிமுக திரைப்படம், முதல் படமே இதுதான். இந்த படத்தில் ஒரு சீன் வரும், என்னை முதன் முறையாக நடிக்க வைத்ததற்கு நன்றி அப்படின்னு அந்த கதையோடய வரும். கதையோட லிவிங்ஸ்டன் வந்து அப்படி சொல்லுவார். அது சொல்லும்போது தான் நமக்கு புரியும், ஓ லிவிங்ஸ்டனுக்கு ஒருவேளை இதுதான் முதல் படமா இருக்குமோ அப்படின்னு தேடி பார்த்தா இதுதான் முதல் படம். லிவிங்ஸ்டன் வில்லனா நடிச்சிருப்பாரு, கலக்கியிருப்பார். ஒரு சீன்ல வந்து நெட்ரிகன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் லட்சுமியும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. லட்சுமி கிட்ட வந்து உண்மையை வாங்கணும், அதனால அப்பா ரஜினிகாந்த் வந்து ரூம்ல ஒரு பெக்கை போட்டுக்கிட்டு லட்சுமி கிட்ட வந்து ஒரு என்கொயரி பண்ணுவார் இல்லையா. பலார்னு ஒரு அற விடுவார், வேற ஒண்ணுமே கேட்க மாட்டார். ஒவ்வொரு தடவையும் ஊத்தும்பாரு, குடிச்சிட்டு பலார்னு ஒரு அற விடுவாரு. அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணா பார்த்துருப்பாங்க, ஆனால் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரல. இருந்தாலும் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு முதல் படம் அப்படிங்கிறதுனால அந்த சீனை அப்படியே விட்டுருப்பாங்க. ரஜினிகாந்த் அளவுக்கு இல்லாட்டியும் லிவிங்ஸ்டனும் அதை நல்லா பண்ணியிருப்பார். அதனால அவருடைய நல்லதுக்காகவே அந்த சீனை விட்டுருப்பாங்க அந்த படத்துல. மற்றபடி வில்லனாக முதல் படத்திலேயே பிரமாதப்படுத்திருப்பார். நல்ல ஒரு அந்த பணக்கார வில்லன், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த படத்துல பிளாஷ்பேக் காட்சிகள்லாம் அருமையா சொல்லியிருப்பாங்க. 2 பிளாஷ்பேக் சீன் வரும். விஜயகாந்த் வந்து ஒரு லவ் ஜோடியை காப்பாற்றுவார். அந்த லவ் ஜோடியாக ஆனந்தும் வாணி விஸ்வநாத்தும் நடிச்சிருப்பாங்க. வாணி விஸ்வநாத் வந்து என்ன அழகு திறமைங்கிறீங்க, அவ்வளவு அழகு. நடிகை மாதவி கிடைக்காமல் இவங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு நடிகை மாதவி மாதிரியே இருப்பாங்க. அவங்கள மாதிரியே நல்ல திறமை, நல்ல அழகு, அருமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நடிகர் ஆனந்த் வந்து நல்ல அழகு தான். ஒரு சில நடிகர்கள்லாம் பார்த்தீங்க, நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகா இருப்பாங்க, ஆனால் சினிமாவில் ஜொலிக்க முடியாது. பெரும்பாலும் இந்த வட்ட முகமா அழகா இருக்கவங்க வந்து சினிமாவில் பெரிய அளவில் வந்திருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் தான் தப்பிச்சு பொழைச்சிருப்பாங்க. ஜெய்சங்கர், குஷ்பு, விஜயகாந்த் இவங்கள மாதிரி ஆளு தான் பொழைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வட்ட முகம் நல்லா அழகா இருந்தாலே மற்றவங்களை விட ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க தான் சினிமாவில் நிற்க முடியும். ரொம்ப திறமை வேணும் மற்றவங்களை விட. அதுவே கொஞ்சம் சதுர முகம், நீள்வட்ட முகம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலே ரசிகர்களுக்கு பிடிச்சி போயிடும். ஆனால் நல்ல ஃபேரா இருக்கவங்க சினிமாவில் வந்து நீடிச்சு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஆனந்தெல்லாம் நல்ல உதாரணம். இவர் வேற யாரும் இல்லை, திருடா திருடி படம் பார்த்திருப்பீங்களா, பிரசாந்த் கூட ஒரு ஹீரோ வருவார்ல, அவர் தான் ஆனந்த். இந்த படத்துல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. இவருக்கு ஜோடி தான் வாணி விஸ்வநாத். இவங்க கதையும் பிளாஷ்பேக்ல சொல்லுவாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு கதை இருக்கும். அவர் வந்து இந்த படத்துல கள்ள சாராயம் கடத்தி விற்பாரு. சரி, அதை வந்து நியாயப்படுத்துற மாதிரிலாம் வசனம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவரே ஒத்துக்குவார், இது வந்து கெட்ட தொழில் தான் அப்படின்னு சொல்லி. அதற்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சிருப்பாங்களே ஒழிய, நான் சொல்றது ரைட்டு, நான் செய்யற தொழில் இந்த கரெக்டு, நான் சமுதாயம் இப்படி உருவாக்கிருச்சு அப்படின்லாம் ரொம்ப அழுத்தி சொல்ல மாட்டாங்க.
அவரை வந்து ஒரு கள்ளசாராய வியாபாரியாக தான் கடைசி வரைக்கும் காமிச்சிருப்பாங்க. வேற எந்த ஹீரோவும் இந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிப்பாங்களானே தெரியாது. கள்ளசாராயம் காய்ச்சிக்கிட்டு நல்லது பண்ற ஒரு கேரக்டர். எப்பவுமே விஜயகாந்த் படங்கள்ல எம்என் நம்பியார் இருப்பாரு. இந்த படத்துலயும் எம்என் நம்பியார் இருக்கிறாரு. டிஎஸ்பியா வருவார். விஜயகாந்த் அவர்களை பிடிக்கிறதுக்காக வருவாரு எம்என் நம்பியார் அவர்கள். ராதிகா அவர்களின் பெர்ஃபார்மன்ஸை சொல்லவே வேண்டியது இல்லை. அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாங்க. நடிப்பு கரசி இல்லையா அவங்க. அப்புறம் ஒன்று சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த படத்தில் சண்டை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். யார் சண்டை இயக்குனர், சண்டை காட்சிகள் இயக்குனர் யாருன்னு பார்த்தா சூப்பர் சுப்பராயன் அவர்கள். ஃபைட்டு சீன்லாம் கலக்கியிருப்பார். இந்த படத்தில் பாடல்கள் அனைத்தையுமே கங்கை அமரன் தான் எழுதியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு முதலாக இந்த படத்தில் தான் முழு பாடல்களையும் ஒரே படத்தில் கங்கை அமரன் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என் உயிரேவா, சிந்திய வெண்மணி, பாராமல் பார்த்த நெஞ்சம், ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம்னு இளையராஜா பாடியிருப்பார்ல அந்த பாட்டு, காவல்காரா காவல்காரான் டைட்டில் சாங்கு, பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே அந்த சோக பாடல், இந்த மாதிரி அனைத்து பாடல்களையுமே கங்கை அமரன் தான் எழுதியிருப்பார். லிவிங்ஸ்டன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். விஜயகாந்தை ஏமாத்துவார் பாருங்க. அந்தோனி சார் என் தங்கச்சி எப்படியாச்சும் கூட்டிட்டு வாங்க சார், அவளை பார்க்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நடிப்பார். அப்புறம் விஜயகாந்த் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து விட்டோம்னா அவரோட வில்லத்தனத்தை காம்பார். நான் வந்து என் தங்கச்சி சேஃபா வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தான் உன்ட்ட நடித்தேன், என்னை முதலாக நடிக்க வைத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த சீன் இங்கே தான் வரும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல விஜயகாந்துக்கு ஒரு ஃபைட் வச்சுருப்பாங்க. சொல்லவே வேண்டியதில்லை, சூப்பராயன் அவர்களை பற்றி. ஃபைட்டு கலக்கலாக இருக்கும். ஃபைட்டு முடிஞ்சோன்னே விஜயகாந்த் அங்கே ஒரு சபதம் போட்டுட்டு போவார். உன் கண்ணு முன்னாடியே உன் சம்மதத்தோட உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் பாடுறான்ட்டு போவார். கிளைமேக்ஸில் அதே போல் கல்யாணம் பண்ணி வைப்பார். ஆனால் அதற்கு விஜயகாந்த் கொடுத்த விலை என்ன அப்படிங்கிறத அந்த படத்தோட கிளைமேக்ஸ். ரொம்ப அருமையான கிளைமேக்ஸ் இருக்கும். ரொம்ப அருமையான கிளைமேக்ஸாக முடிச்சிருப்பாங்க. நிறைய நடிகர்கள்லாம் இப்படி ஒரு கிளைமேக்ஸுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய டைரக்டர்கள் கூட ஒத்துக்க மாட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப தைரியமாக எடுத்திருப்பாங்க அந்த கிளைமேக்ஸை. 1988ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் 8 படங்களில் நடிச்சிருக்காரு. அதில் 5 படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த பூந்தோட்ட காவல்காரன் 1, தம்பி தங்க கம்பி, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், செந்தூர பூவே, நல்லவன்லாம் டபுள் ஆக்டு, ஃபைட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லவன் படத்தில் அந்த ஏரியில் நடக்கும் பாருங்க போட் ரேஸ், அதுவே ஃபைட்டு மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பழைய தமிழ் படங்களை ரிவ்யூ பண்ணணும், விஜயகாந்த் படங்களை ரிவ்யூ பண்ணணும், ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படங்களை ரிவ்யூ பண்ணணும், மற்ற நடிகர்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச நடிகைகள் பேரை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.